Taste the Daily. குடும்பச் சங்கிலி ஆட்சியை உடைப்பதற்கான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் உன்னத லட்சியத்தின் 20வது நாள் எழுச்சி பயணம். கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம், தூத்துக்குடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அரசியல், ஆன்மீகம், வரலாறு என அனைத்திலும் சிறப்புமிக்க ராமநாதபுரம் தொகுதி மக்களின் பேரன்பில் நனைந்தேன். திமுக என்னும் களையை ஜனநாயக முறைப்படி 2026 அகற்றுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. முதுகுளத்தூர் தொகுதி மக்கள் முளைப்பாரி ஏந்தி அளித்த முத்தான வரவேற்பை மகிழ்வோடு பெற்றேன் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நிகழ்ச்சி. தமிழ்நாடு என்னும் பசுமைமிகு வயல்வெளியில் இருந்து திமுக என்னும் களையை ஜனநாயக முறைப்படி 2026 அகற்றுவோம் என அறிக்கையில் திட்டவட்டம். அமெரிக்கன் படைப்புழுவால் சேதமான மக்காச்சோள பயிர் விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்த அரசு அதிமுக. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் கிடைக்கின்ற போது நல்ல விலை கிடைச்சது. இன்றைக்கு இந்த மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழுந்து விழுந்த போது விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த செய்தி எனக்கு எட்டியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அமெரிக்கன் படைப்புழுந்து சேதமடைந்த பகுதியை கணக்கிட்டு 186 கோடி இதற்கு இழப்பீடு தொகை கொடுத்தோம். 186 கோடி இந்த அமெரிக்கன் படைப்புழு விழுந்து அதில் சேதமடைந்த விவசாயிகள் பயன்பெறுவதற்காக நிவாரணம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. கொரோனா காலத்தில் 32 மாவட்டத்திற்கும் நான் நேரடியாக சென்று அதிகாரிகளிடம் கேட்டறிந்து தேவையான வசதிகளை செய்து கொடுத்த காரணத்தினால் மக்கள் உயிர் காப்பாற்றப்பட்டது. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு அந்த கொரோனா வைரஸ் பரவும் போது நான் முதலமைச்சராக இருந்தேன். 32 மாவட்டத்துக்கு நான் நேராக போனேன். 32 மாவட்டத்திற்கு நான் நேரடியாக போனேன். அப்போ கூட மருத்துவர்கள் சொன்னாங்க, வேண்டாங்க, நீங்கள் போகாதீங்க, மோசமான நேரம், இது எப்படி வருதுன்னே தெரியல, யாராருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் தெரியலன்னு சொன்னாங்க. அதை பற்றி கவலையில்லை, மக்களை பற்றி கவலைப்பட்டேன். ஒவ்வொரு மாவட்டமாக நான் சென்று அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு கொரோனா வைரஸ் பரவலை ஒவ்வொரு மாவட்ட அதிகாரிகளையும் எப்படி செயல்படுத்தும் என்று நேரடியாக கேட்டு அறிந்து அதற்கு தேவையான வசதி செய்த காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்திலே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கான்கிரீட் சாலை போட்டு கரும்பு தோட்டத்தை பார்த்தவர் தான் ஸ்டாலின். ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை கிடப்பில் போட்ட அரசு திமுக என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஏன்னா எங்க ஊருக்கு வந்தாரு, தலைவாசல் இடத்துக்கு வந்தாரு, கரும்பு காட்டுக்கு போறதுக்கு அங்க காங்கிரீட் ரோடு போட்டு போனார். காங்கிரீட் ரோடு போட்டு காங்கிரீட் சாலை போட்டு கரும்பு தோட்டம் போய் பார்த்த விவசாயி தான் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அவை விவசாயம், விவசாயி சார்ந்த தொழில், கால்நடை வளர்ப்பு, அதை சரியான முறையில் விவசாயிகள் வளர்க்க என்பதற்காக கால்நடை பூங்கா 1000 கோடியில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சேலம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடையில 1020 ஏக்கர்ல 1000 கோடியில பிரம்மாண்டமா கட்டி முதற்கட்டமா மருத்துவ கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் திறந்துட்டேன். மற்றதெல்லாம் அப்படியே பூட்டி கிடந்தது. இப்போ போன ஆண்டு முள்ளக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ரிப்பனை கட் பண்ணார் முதலமைச்சர். அப்படியே இன்னும் பூட்டி கிடக்கு. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தாமிரபரணி வைப்பாறு திட்டம் நிறைவேற்றப்படும். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. இன்றைக்கு விளாத்திக்குளம் ஒரு வறண்ட பூமி. இந்த பகுதியில் நல்ல விவசாயிகள் நீர் கிடைத்து வேளாண் பணியை மேற்கொள்ள என்பதற்காக அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தாமிரபரணி வைப்பார் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். நில எடுப்பு பணியெல்லாம் மேற்கொள்ளிட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு கைவிடப்பட்டு விட்டது. மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவின் மூலமாக அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் தாமிரபரணி வைப்பாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த வறண்ட பூமி செழிப்பா பசுமையா நல்ல விளைநிலங்களாக மாற்றி கொடுக்கப்படும் என்ற
செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். கை இல்லாதவருக்கு 2 கை பொருத்திய அரசு அதிமுக அரசு. திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு உயிருடன் செல்பவர்கள் உயிரில்லாமல் வரும் நிலைதான் இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இந்தியாவில் எந்த மருத்துவத்துறையிலும் இந்த சாதனை படைக்கல. நம்முடைய அரசு மருத்துவமனையில இந்த 2 கையும் பொருத்தி ஒருவருக்கு வாழ்வளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அவருக்கு இன்னைக்கு திருமணம் நடந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஆனா திமுக ஆட்சியில காலோடு போனா கால் இல்லாத வர்றாங்க, காலோடு போனா கால் இல்லாத வந்திருக்கிறாங்க, உயிரோடு போனா உயிர் இல்லாத வர நிலைதான் இன்றைக்கும் மருத்துவமனையில போதிய மருத்துவ வசதி கிடையாது, மருத்துவர் கிடையாது, செவிலியர் கிடையாது, அந்த மருத்துவ உதவியாளர் கிடையாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட அவல நிலை தேவையா? கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றியது திமுக அரசு. திமுக ஆட்சியில் சுமார் 40 முதல் 50% வரை விலைவாசி உயர்ந்து விட்டது என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. அரிசி விலை உயர்ந்துட்டது, பருப்பு விலை உயர்ந்துட்டது, எண்ணெய் விலை உயர்ந்துட்டது. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சுமார் 40% 50% விலைவாசி உயர்ந்துட்டது. இன்னைக்கு மக்களுக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை. ஒரு பக்கம் வருமானம் இல்லை, ஒரு பக்கம் செலவு கூடுதல். எப்படி மக்கள் வாழ்க்கை நடத்த முடியும்? ஆக இப்படிப்பட்ட அரசு தேவையா? அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லா நிலையை உருவாக்க பாடுபடுவோம். முதுகுளத்தூரில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அதே ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மணியே இல்லை, வீட்டு மணியே அவர்களுக்கு கிடையாது. அப்படி இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே வீட்டு மனை வாங்கி நல்ல காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கும். நல்ல வீடு, சாதாரண வீடு இல்லைங்க, அற்புதமான வீடு. இந்தியாவிலேயே நம்ம ஏழைகளுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டுகின்ற வீடு மாதிரி எந்த மாநிலத்திலும் இல்லை என்ற நிலையை நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம். அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்ந்தவுடன் தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம். பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடைபெறும் ஊழலால் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் நலிவடைந்து விட்டதாகவும் இடம் வாங்குபவர்கள் காணாமல் போய்விட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலுமே லஞ்சம் தலைவிரித்தாடுவதாகவும் ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை பகுதியில் தனது பயணத்தில் புரட்சி தமிழர் ஆவேசம். பத்திரப்பதிவுக்கு போனீங்களா, அங்க உடனே அதுக்கு உண்டான கப்பத்தை கட்டினா தான் பத்திரப்பதிவு செய்வாங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்க நலிஞ்சு போயிட்டாங்க, அந்த இடம் வாங்குறவங்க காணாம போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லஞ்சம். 50 மாத கால திமுக ஆட்சியில் டாஸ்மாகை தவிர வேறு எந்த துறைகளும் சிறப்பாக செயல்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு துறைகளும் சிறப்பாக செயல்பட்டதாகவும் மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி என மக்களுக்கு தேவையான கல்வியை கொண்டு வந்ததாகவும் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் பெருமிதம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த டாஸ்மாக்ல மட்டும் 40,000 கோடி ஊழல் செய்தாக எல்லா தகவல் வந்திருக்குது. பத்திரிகையில, ஊடகத்தில் எல்லாம் வெளிவந்த தகவல். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? திமுகவுடைய தாரக மந்திரம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 50 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதுதான் நடக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அடுத்த சத்திரக்குடி பகுதியில் வழிநெடுகிலும் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. கல்வெட்டை திறந்து வைத்து 110 அடி உயர கம்பத்தில் பிரம்மாண்டமான கழக கொடியை ஏற்றி வைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர். பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது கச்சத்தீவை மீட்காத திமுக
தற்போது மீனவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற ஸ்டாலின் நீலி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக. அப்பெல்லாம் மீனவரை பத்தி கவலைப்படல. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக கட்சிக்கு வரல. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. மீனவ நண்பர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இன்றைய தினம் இன்றைய இருக்கிற முதலமைச்சர் நீலி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார். சிந்திச்சு பாருங்க, மீனவர்களை எப்படி ஏமாற்றுறாங்கன்னு. மீனவர்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக மத்திய அரசு மீது பழி போட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்ள பார்க்கின்றார்கள். அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் கச்சத்தீவை மீட்பதற்குண்டான நடவடிக்கை முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழத்தூவல் கிராமத்திற்கு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளருக்கு திருஷ்டி பூசணிக்காய் சுற்றி வரவேற்பளித்த பெண்கள். பச்சிளம் குழந்தையை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து வாழ்த்தினார் பொதுச் செயலாளர். கோவையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி முன்னிலையில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாழ்த்து தெரிவித்தார். சாதாரண தொண்டனாக இருப்பவர்கள் உயர்ந்த பதவிகளுக்கு வருவது அதிமுகவில் மட்டுமே நடக்கும் என கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பேச்சு. அதிமுக ஆட்சியில்தான் இளைஞர்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாகவும் பெருமிதம். அதுக்கப்புறம் பல்வேறு பொறுப்புகள் கட்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பு, மாநில பொறுப்பு, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர், MLA, அமைச்சர் என்று பல்வேறு வாய்ப்புகள் இந்த கட்சியில்தான் கிடைக்கும். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அரசு பள்ளியில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் நாள்தோறும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பள்ளிக்கு செல்லவே அச்சப்படும் சிறுமிகள். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே 2 தனித்தனி சம்பவங்களில் 15 மற்றும் 17 வயது சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கொடூரம். பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை கண்டும் காணாமலும் இருக்கும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு தேவையா என மக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களில் மட்டும் 4 வயது குழந்தை உட்பட 8 சிறுமிகளும் 3 பெண்களும் பாலியல் குற்றங்களுக்கு ஆளான அவலம். திருவள்ளூர் மாவட்டத்தை பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாவட்டமாக உருவாக்கியதுதான் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் சாதனை என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கனகமாசத்திரம் அருகே 17 வயது இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் திமுக நிர்வாகிக்கு சொந்தமான பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பள்ளியை முற்றுகையிட்டு நியாயம் கேட்ட 300க்கும் மேற்பட்ட பெற்றோரை அடித்து இழுத்துச் சென்ற ஏவல்துறை. சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய திறனில்லாத ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு போராடியவர்களை கைது செய்து அராஜகம். திருச்சி மாவட்டம் துறையூரில் அராஜகத்தில் ஈடுபட்ட உறவினர் மீதான புகாரில் நடவடிக்கை எடுக்காமல் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் பாலியல் தொல்லை கொடுப்பதாக இளம்பெண் அதிர்ச்சி புகார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் ஏவல் துறை பெண்களுக்கு அரணாக நிற்காமல் காமுகன்களாக மாறி வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திருவாரூர் மாவட்ட எல்லையோர கடலில் 7 கஞ்சா மூட்டைகளுடன் கடலில் தத்தளித்த இலங்கை மீனவர்கள் 2 தஞ்சை மீனவர்கள் மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்திய கடல் எல்லையில் கஞ்சா மூட்டைகளுடன் இலங்கை மீனவர்கள் நுழையும் அளவிற்கு தமிழக கடலோர காவல்துறை செயலிழந்து விட்டதா என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 12 கிலோ கஞ்சாவை கடத்திய மத்திய பிரதேச மாநில பெண் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் சுற்றுலாத்துறை மேம்படுகிறதோ இல்லையோ, பிற மாநில மக்கள் போதைப் பொருட்களை சர்வசாதாரணமாக கடத்தி வருவது அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 15.81 கோடி செலவில் 25 கலங்கரை போதைப்பொருள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையங்கள் மூலம் விளம்பரம் தேடிக்கொண்ட ஸ்டாலின், போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் இது வெறும் கண்துடைப்பு நாடகமே என மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் அரும்பாக்கம் அருகே தலை, கை, கால் உள்ளிட்ட பல பகுதிகளில் வெட்டி பழைய குற்றவாளி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டதால் மக்கள் அச்சம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை ரோந்து பணியை மேற்கொள்ளாததால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மீன் வியாபாரி 4 பேர் கொண்ட கூலிப்படையினரால் சரமாரி வெட்டி கொலை. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கூலிப்படையினர் சர்வசாதாரணமாக கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஃபேன்சி ஸ்டோர் உரிமையாளரின் வீட்டினுள் பர்தா அணிந்து பத்திரிகை கொடுப்பது போல் உள்ளே நுழைந்து பெண்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி 40 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. பட்டப்பகலில் துணிந்து கொள்ளையை அரங்கேற்றும் அளவிற்கு ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கொள்ளையருக்கு சர்வ சுதந்திரம் கிடைத்துவிட்டதா என மக்கள் ஆவேசம். திருச்சியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் உட்கட்சி பூசல் காரணமாக திமுக மேயரை கண்டித்து திமுக துணை மேயர், திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த 30 மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. உட்கட்சி பூசலை தீர்க்க முடியாத ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் மக்களின் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பார் என பொதுமக்கள் கேள்வி. தமிழகத்தில் நம்ம ஊர் நம்ம குறை, சிஎம் ஹெல்ப்லைன் போன்ற ஆன்லைன் தளங்களில் பொதுமக்கள் அளிக்கும் சாலை, குடிநீர், மின்சார புகார்கள் மீது உரிய நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஒருங்கிணைப்பு இன்மையும் வெளிப்படைத்தன்மை இல்லாததுமே காரணம் என மக்கள் வேதனை. கடலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. கடந்த வாரத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட புதிய பாதிப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விளம்பரத்திலேயே வெறியாக உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் பாம்பு கடி சிகிச்சைக்கு வந்த மூதாட்டிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். நீங்க எழுதுறது வந்து பாம்பு கடிச்சது இறந்துங்க, ஊசி போடவே எழுதுங்க. ஊசி போட்டு நீங்க எழுதுறது வந்து பாம்பு கடிச்சது இறந்துங்க, ஊசி போடவே எழுதுங்க. பணியில் இருந்த செவிலியர் மூதாட்டிக்கு செலுத்தப்பட்ட மருந்தை எந்தவித பரிசோதனை செய்யாமல் நேரடியாக நரம்பில் செலுத்தியதாக உயிரிழந்த மூதாட்டியின் மகள்கள் குற்றச்சாட்டு. அப்ப வந்து ஒரு நர்ஸ் வந்தாங்க, வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட வந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், இது என்ன இன்ஜெக்ஷன் கேட்டாங்க. ஏன் அப்படின்னா சிரிஞ்சு ஃபுல்லாவே மருந்து இருந்துச்சு. அந்த சிரிஞ்சு ஃபுல்லா ஒரு 1000 ml மாதிரி, ஏதாவது 1 கிராம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் இவ்வளவு மருந்து இருக்கு, இது என்னன்னு கேட்டேன். அவங்க பதில் சொல்லவே இல்லை. அப்ப நான் சொன்னேன், நானுமே அக்குபஞ்சர் ஹீலர் தான், சொல்லுங்க மேடம் என்ன போடுறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்பயும் பதில் சொல்லாம பேசிட்டே இருந்தாங்க. அவங்க இன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நரம்புல அப்படியே போட்டாங்க. நரம்புல போட்டுட்டு 2 இன்ஜெக்ஷன் நிறைய மருந்து வச்சு போட்டாங்க. போட்டுட்டு இங்கிட்டு திரும்பி அங்கிட்டு அந்த சிரிஞ்ச வைக்கிறக்குள்ளயும் எங்க அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா, அம்மா ஏதோ செய்யுதுன்னு கத்துனாங்க. இதுல என்ன நடந்திருக்கு அப்படி
வந்து நல்ல மருந்து தான். ஆனா எல்லாருக்குமே இது சேரா, யாரோ ஒருத்தருக்கு அலர்ஜி ஆகும். இவங்க வயசுக்கு கண்டிப்பா கார்டியாக் அரெஸ்ட் தான் ஆகும். கூட போடல. சரி, இதை பத்தி நான் பேசலைனாலுமே நீங்க பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஒரு இன்ஜெக்ஷனா டெஸ்ட் பண்ணாம எப்படி, அதுவும் அந்த பொண்ணு எப்படி போட்டிருக்காங்கன்னா ஃபாஸ்டா புஷ் பண்ணிருக்காங்க. ஒரு வெயின்ல போடுற இன்ஜெக்ஷன் ரொம்ப ஸ்லோவா போடுறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், நீங்க நர்சிங் முடிச்சவங்க தானாப்பா, படிச்சவங்க மாதிரி ஏன்ப்பா அப்படி பண்ணலன்னு கேட்டா, இல்ல நாங்க எல்லாருக்கும் அப்படிதான் போடுவோம்ன்றாங்க. அப்ப நிறைய பேர் இது மாதிரி இறந்திருக்கலாம்ல. தமிழக போக்குவரத்து கழகத்தில் உள்ள 1000 டீசல் என்ஜின் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்றும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் திட்டத்தால் மக்கள் பீதி. ஏற்கனவே ஓட்டை உடைசலாக இருக்கும் பேருந்துகளை எரிவாயு என்ஜினாக மாற்றினால் பேருந்துகள் தீப்பிடித்து பயணிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் என பொதுமக்கள் அச்சம். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்ணிற்கு சிகிச்சைக்கு பின் இரு கண்களும் பார்வை இழந்த பரிதாபம். இலவச சிகிச்சை என்பதற்காக இவ்வாறு தரமற்ற சிகிச்சை அளிக்கலாமா என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் இந்த சம்பவத்திற்கு விளம்பர பிரியர் மாசு என்ன பதில் சொல்ல போகிறார் என்றும் ஆவேசம். தமிழகத்தில் பல் மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை பாதுகாக்க அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் பல் மருத்துவர்களை கட்டாய பணியிட மாற்றம் செய்யும் திமுக அரசின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு. பொதுமக்களுக்கான மருத்துவ சேவைகளை புறக்கணித்து நிர்வாக அங்கீகாரத்தை முதன்மைப்படுத்தும் இந்த நடவடிக்கை மருத்துவத்துறையின் நம்பகத்தன்மையை சீர்குலைப்பதாக சுகாதாரத்துறையினர் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் உச்சந்தலையில் குட்டு வைத்த பின்னரே தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு விடுதி உள்ளிட்ட இதர வகை கட்டணங்களை ஒழுங்குபடுத்திய அவலம். அதிக கட்டணம் வசூலித்தால் புகாரளிக்க எந்த தெளிவான முறையையும் அறிவிக்காததால் இதுவும் கண் துடைப்பு நாடகமாக இருக்குமோ என மாணவர்கள் ஐயம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு அடித்தட்டு மக்களை மேலும் வதைக்கும் வகையில் தனியார் பேருந்து கட்டணங்களை உயர்த்த அனுமதி வழங்கிய அவலம். அரசு பேருந்துகளை முறையாக இயக்க முடியாத நிலையில் தனியார் பேருந்துகளின் கட்டண உயர்வு அனுமதி மக்கள் விரோத போக்கை மேலும் உறுதிப்படுத்துவதாக ஏழை எளிய மக்கள் கண்ணீர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீர். அலட்சியத்துடன் செயல்படும் மாவட்ட நிர்வாகம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அரசின் அலட்சியத்தால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேக்கம். ஃபெயிலியர் மாடல் அரசு நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தல். அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் நெல் விற்பனை செய்யும் விவசாயிகளுக்கு வணிகர்கள் நேரடியாக பணம் அனுப்பும் பேமெண்ட் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூரில் நெல் வியாபாரிகள் வேலை நிறுத்தம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அனைத்து தரப்பினருக்கும் போராட்டமே வாழ்க்கையான அவலம். வியாபாரிகள் ஏலத்தில் கலந்து கொள்ளாததால் இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வியாபாரிகள் இந்த விவசாயிகளிடம் நெல்லை கொள்முதல் செய்து அவருடைய நேரடி வங்கி கணக்கில் பணத்தை செலுத்த வேண்டும் என அரசு வற்புறுத்திய நிலையில் அவர்கள் அவ்வாறு தங்களால் செய்ய இயலாது என கூறி புறக்கணித்திருப்பது மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகிறது. இது கண்டனத்திற்குரியது. உடனடியாக தமிழக அரசு விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த 5 மாவட்டங்களில் உள்ள கொள்முதல் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் 1000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கம். விவசாயிகளை கண்டுகொள்ளாத ஃபெயிலியர் மாடல் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் அவதி. தமிழகத்தில் கிராமப்புற சிறு கடைகளுக்கு வணிக உரிமத்தை கட்டாயமாக்கும் திமுக அரசின் சட்டம் வணிகர்களுக்கு நிதிச்சுமை திணிக்கும் முயற்சி என கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. சட்டம் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைத்ததாக திமுக அமைச்சர் கொடுத்த விளக்கங்கள் தடுமாற்றமும் தெளிவின்மையாக நிறைந்தவையாக உள்ளதாகவும் மக்கள் சாடல். நான்கு ஆண்டுகள் ஆட்சிக்கு பின் திடீர் அக்கறையாக
திருநங்கைகளுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கையை வெளியிட்ட ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு. 4 ஆண்டுகள் தாமதத்திற்கு பின்னும் இடஒதுக்கீடு குறித்து ஒரு வார்த்தையும் கூறப்படாததால் திருநங்கைகள் கொள்கையும் அரசியல் நாடகம் என எழும் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் தனது பதவிக்காலம் முடிந்து பேராசிரியராக பணியாற்றி வந்த நிலையில் ஓய்வு பெறவிருந்த கடைசி நாளில் இடைநீக்கம் செய்யப்பட்ட கொடூரம். ஓய்வு பெறும் நாளில் இடைநீக்கம் செய்யும் நடைமுறை ரத்து அரசாணையை மீறிய உயர்கல்வித்துறையின் இந்த நடவடிக்கை மூலம் அரசு நிர்வாகத்தின் இரட்டை நிலை அம்பலம். இரண்டாம் கட்ட பொறியியல் கலந்தாய்வில் இடஒதுக்கீடு மூலம் 61,365 மாணவர்கள் கல்லூரி சேர்க்கையை தேர்வு செய்தனர். பொதுப்பிரிவில் 36,921 மாணவர்களுக்கு கல்லூரிகளில் சேர்க்கை ஒதுக்கீடு. சென்னை பல்கலைக்கழக அலுவலர்களின் ஊதியத்தை குறைக்க எடுக்கப்படும் நடவடிக்கையை அரசு கைவிட வலியுறுத்தி காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் தன்னுடைய ஆட்சியில் உயர்கல்வி சிறந்து விளங்கி வருவதாக முதல்வர் வெற்றி விளம்பரம் செய்து வரும் நிலையில் இதுதான் அந்த சாதனையா என்று பொதுமக்கள் கேள்வி. தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு கல்வி கட்டணம் அல்லாத பிற கட்டணங்களை உயர்த்தியது மருத்துவ கல்வி இயக்ககம். விடுதி கட்டணம், மெஸ் கட்டணம், போக்குவரத்து கட்டணம், இதர கட்டணம் என 4 வகைகளில் கட்டணங்களை உயர்த்தியுள்ளது அம்பலம். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை மீண்டும் உயர்வு. சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 70 ரூபாய்க்கு விற்பனை. பீன்ஸ், கேரட் கிலோ 100 ரூபாய்க்கும், ஆப்பிள், மாதுளை கிலோ 280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் தவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 7 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேட்டூர் அணையில் இருந்து 1 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். 2 கரைகளையும் தொட்டவாறு கடல் போல பறந்து பாயும் அற்புதத்தை கண்களுக்கு விருந்து படைக்கும் ட்ரோன்கள் காட்சிகள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சிறப்பு தரிசனத்தில் அனுமதிக்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் VIP தரிசனத்தில் நீதிபதிகள் செல்லலாமா என பக்தர்கள் ஆவேசம். 5 கோடி ரூபாய் காணிக்கையாக வரும் கோயிலில் பக்தர்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை என கொந்தளித்த மக்கள் சிறப்பு தரிசன நுழைவு பாதையை அகற்றி கூட்டமாக நுழைந்ததால் பதற்றம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர விழாவையொட்டி ஆண்டாள் ரெங்கமன்னார் சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளிக்குரடு மண்டபத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பு. பல வண்ண மலர்களால் சன்னதி அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் வேத மந்திரம் முழங்க நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையில் பக்தர்கள் மனமுருக தரிசனம். செப்டம்பர் 12 முதல் 14 வரை சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள டேவிஸ் கோப்பை டென்னிஸ் வேர்ல்ட் குரூப் 1 முதல் சுற்று போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிப்பு. ஒற்றையர் பிரிவில் இடம் பிடித்துள்ள சுமித் நாகல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு டேவிஸ் கோப்பையில் விளையாட உள்ளார். டெஸ்ட் தரவரிசை பட்டியலை வெளியிட்டது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். ஆல்ரவுண்டர் தரவரிசையில் 422 புள்ளிகளுடன் தொடர்ந்து நம்பர் 1 இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் இந்திய வீரர் ரவீந்திர ஜடேஜா. ஜப்பானில் நடைபெறும் மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சிராக் இணை கால் இறுதிக்கு முன்னேற்றம். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் இணை ஜப்பானின் ஹிரோகி நிஷி காகேரு குகாமா இணையை 10-21, 22-20, 21-16 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தியது.
லண்டனில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் முதல் நாள் ஆட்டத்தில் 6 விக்கெட் இழப்புக்கு 204 ரன்கள் குவிப்பு. டெஸ்ட் தொடரில் முன்னிலையில் இருக்கும் இங்கிலாந்தை இந்தியா சமன் செய்யுமா என கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. அதர்வா நடித்துள்ள தனல் திரைப்படத்தின் ஆசை தீவே பாடலை வெளியிட்டுள்ளது படக்குழு. அறிமுக இயக்குனர் ரவீந்திர மாதவா இயக்கியுள்ள இந்த திரைப்படம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஆகஸ்ட் 29இல் வெளியாக உள்ளதாக தகவல். சமுத்திரக்கனி நடித்துள்ள ராகு கேது திரைப்படம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி திரைக்கு வர உள்ளதாக அறிவிப்பு. 35 வருடங்களுக்கு பிறகு தமிழில் வெளியாக உள்ள புராண கதை படம் என தகவல். ஈரானுடன் வர்த்தக தொடர்பு வைத்துள்ள காஞ்சன் பாலிமர்ஸ், ஆல்கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் உள்ளிட்ட இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதிப்பு. மத்திய கிழக்கில் தொடர்ந்து மோதலை தூண்டி வரும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அதிபர் ட்ரம்ப் தீவிரம். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய கொடூர தாக்குதலில் தலைநகர் கியோவில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் பல குடியிருப்புகள் தரைமட்டம். அமெரிக்காவின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் ஏவுகணைகள், ட்ரோன்களை ஏவி நடத்திய தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் என தகவல். காசாவில் தலைவிரித்தாடும் உணவு தட்டுப்பாட்டால் குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் பரிதவிப்பு. விமானங்கள் மூலம் வீசப்படும் உணவுப் பொருட்களை கைப்பற்றுவதற்காக தலை தெறிக்க ஓடும் பாலஸ்தீனியர்களின் பரிதாபம்.